ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சர்ஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம அழகாக லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான டிஷ்யூ சாரீக்கு போட் நெக் வச்சு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைனும் சிம்பிளான நெக் டிசைனும் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நம்ம கர்வாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரீ கிளாத் வச்சு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்லீவ் கர்வ் கட் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷிங் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே இது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே வர மாதிரி அளவு எடுத்து அதுக்கு சாரீ கிளாத் வச்சு அழகாக கீழே கர்வாக வளைச்சி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இது அந்த ஸ்லீவுக்கு இடையில அழகாக வச்சு முடிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்லீவ் நம்ம கர்வாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3.5 இன்ச்சு வரைக்கும் அதோட கேப்பில் இந்த மாதிரி சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணி இந்த சாரீ கிளாத் வரா மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம லேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த கஸ்டமர் லேஸ்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இது போட் நெக் வச்சு கேட்டிருக்காங்க. பேக் சைடு ஃப்ரண்ட்டில் நார்மல் கட்டிங் தான். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ லெவல் ஸ்லீவு. இது ஒரு சூப்பரான டிஷ்யூ சாரீ. இந்த மாதிரி ஸ்கை ப்ளூவில் பார்த்திங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது பார்ட்ரு. அதுக்கப்புறம் இது நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் துணி விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2வது தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா படிமானமாக நின்றுடும். நம்ம லேஸ் வச்சோம்னா அதுக்கு மேலே எப்படியோ நம்ம தையல் போடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அப்போது நம்மளுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம லேஸ் வைக்கல, அதனால சும்மாவே நம்ம 2வது தையல் போட்டுக்கலாம். ஸ்டிப்பாக அசையாமல் அழகாக நின்றுச்சு பார்த்திங்களா. இதுதான் இதோட ஸ்லீவ் டிசைனு. இப்போ இதோட நெக் டிசைனை பார்க்கலாம். இது போட் நெக் வச்சுருக்கேன். இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு ஆஃப் ஷோல்டர் அப்படியே வச்சுட்டேன். இந்த ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. மேலே அந்த 1/2 இன்ச்சு நம்ம கர்வாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஷோல்டர் ஸ்லாப்பு, அது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே அவங்களோட நெக்கு 9.25 அளவு. அதுக்கு மேலே 3.5 இன்ச்சுக்கு தனியாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது நடுவில் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு அந்த 9.25 வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு ட்ராப், அந்த ட்ராப் மாதிரியான ஒரு ஷேப்பு. இது அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது அழகாக நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடித்து திருப்புவோம். அடித்து திருப்பும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த கேன்வாஸ் நம்ம அயன் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி கேன்வாஸ் கரெக்டாக அந்த ரவுண்டு கீழே இருக்கிற ரவுண்டுக்கு மட்டும் வரா மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் சதுரமாக. அதுக்கு நேராக அது வரா மாதிரி வச்சுட்டு சுற்றி பின் பண்ணிவிட்டு அது அசையாத மாதிரி இந்த கீழே இருக்க அந்த ட்ராப் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெக்குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக அடித்து திருப்பிடுங்க. அந்த கேன்வாஸ் இருக்கிறதால நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ஷேப்பும் பார்த்திங்கன்னா இதே ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம நல்லா பொடி தையலாக வச்சு தான் அடிக்கணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம். ஏன்னா நம்ம உள்ளே அடித்து திருப்பும்போது 1/2 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு தான் நம்ம உள்ளே துணி கொடுப்போம். அதுவும் இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத்து, இந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ஜரிகை இருக்கிறதால அந்த அளவுக்கு அது பிசுறாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல பொடி தையலாக வச்சு நம்ம கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிசுறு வராது. இந்த மாதிரி ஒரே லெவலாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம மேலே இருக்க நெக்கு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். ரெண்டுமே இந்த மாதிரி ஒரே டைமில் அடித்து திருப்ப முடியாது. இப்போ இது அழகாக பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம துணி கொடுத்துட்டு இது கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம நெக்கு எப்படி நம்ம திருப்புவோமோ அதே மாதிரி தான் இதையும் திருப்பணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம நாச் மாதிரி போட்டுக்கலாம். அந்த தையலில் விழாத அளவுக்கு அழகாக தையல் விழாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி நாச் போட்டோம்னா திருப்பறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இதோட எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா பின்னாடி அந்த கேன்வாஸு, அதையும் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இது கட் பண்ணும்போது
அந்த மெயின் கிளாத்தில் சிசர் பட்டுடாமல் இது அழுக்காக மேலே தூக்கினா மாதிரி வச்சு பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு, ஏன்னா எதுக்கும் வந்து நம்ம லேஸ் கொடுக்க போகிறது இல்லை, வெறும் தையல் தான். அதனால் அழகாக இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து தையல் போடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல பொடி தையலே வச்சு போடுங்க. இந்த மாதிரி நெக்கெலாம் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே பொடி தையல் தான் வச்சு போடணும். நம்ம வந்து லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணுறது இல்லை அந்த மாதிரியான ஃப்ளீட்லாம் பிடிக்கிறது இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பெரிய தையல் வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த தையல் வந்து சும்மா ஒப்புக்கு தான் போடுறோம். இந்த ஃப்ளீட்லாம் பிடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பிடிக்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் நம்ம பெரிய பெரிய தையல் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ஏதாவது பாடியோடு அட்டாச் பண்ணும்போது, இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது, பட்டி அட்டாச் பண்ணும்போதெல்லாம், அப்புறம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொடி தையல் தான் வச்சு போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கஸ்டமர் மறுபடியும் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்போதும் லைஃப் லாங் நல்லா வரா மாதிரி இருக்கணும். இப்போ இது மேலே இருக்க ரவுண்ட் நெக்கும் பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிட்டேன். இப்போது இந்த கேப்புக்குள்ளே இந்த ட்ராப் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளவும் நம்ம ஸ்லீவுக்கு இப்போது சாரீ கிளாத்தில் கொடுத்த மாதிரியே இதுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி அழகாக ட்ராப் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம கேன்வாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இதை அயர்ன் பண்ணி தையல் போட்டு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப சிம்பிளாக சும்மா உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வச்சு தைச்சிட்டு போகிறோம். இப்போ இது நம்ம வரைஞ்சதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கும் வர மாதிரி சைடில் மட்டும் தையலுக்கு விடுறேன். இந்த கீழே கர்வுக்கு வந்து நான் தையலுக்கு விடலை. அதை வந்து இந்த மாதிரி சாரீ கிளாத்லேயும் அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தும் வச்சு சாரீ கிளாத் மேலே லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸை வச்சுட்டு நம்ம அதோட எண்டில் கொடுத்துருக்க கர்வ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே அப்படியே தையல் போட போகிறோம். இதில் வந்து கேன்வாஸில் வந்து நம்ம தையலுக்காக இடம் கொடுக்கல, அதனால் துணியில் தான் நம்ம அதை இடத்த விட்டுட்டு தையலுக்கான இடத்த விட்டு இதோட எண்டிங் முனையில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் அதில் மேலே படுற மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கலாம். 2 தையலாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடம்லாம் நம்மளுக்கு பிசுறு வந்துடும், தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் 2 தையல் போட்டுட்டு அழகாக அதை கட் பண்ணி நாச் கொடுத்து திருப்பிக்கோங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அழகாக வந்து லைனிங் வெளியே தெரியாத மாதிரி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே அந்த கேன்வாஸ் அளவுக்கு உள்ள தையல் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் நம்மளுக்கு வந்து அப்படியே தெரியும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த லைனிங் மேலே. அது அளவு கரெக்டாக நம்ம தையல் போட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நம்ம போட்டோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு, நம்ம நார்மலாக போடுற ப்ளவுஸை விட இது போட் நெக் டைப்பில் வர்றதால ஒரு நல்ல டீசெண்ட் லுக்கு கொடுக்கும். இது வந்து நல்ல காலேஜ் போகிற பசங்க, இந்த டீச்சர்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இந்த மாதிரி நான் வந்து அழகாக அந்த கீழே இருக்கிற கேப்பு மேலே எவ்வளோ தூரம் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அசையாத மாதிரி அழகாக பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒரு தையல் கொடுத்துடலாம். அந்த எண்டிங்கில் கரெக்டாக அந்த கர்வ் கொடுத்த டிசைன் எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கெட்டி தையலாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கர்வோட எண்டிங் வருது பார்த்திங்களா, அந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டி தையலாக போட்டோம்னா பிரிஞ்சு வராது. போட்டு அப்படியே மேலே வரைக்கும் எடுத்துன்னு போயிடுங்க. இந்த மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக கெட்டி தையலாக போட்டுக்கணும். இப்போ இதுக்கு உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிசைன் யாருக்குன்னா தைச்சி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு போட் நெக் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு கட்டிங்க்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து கட் பண்ணணும். அதுவும் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போட் நெக் கிடையாது, பேக் மட்டும்தான் போட் நெக்கு.
முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் டீப் நெக் வச்சு டாட் வச்சு பட்டி வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான், கட்டிங்க்கே நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அதனால் இதுக்கு 350 ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் வாங்கலாம். இதோட லுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.